இன்றைக்கு நாம் சிந்திக்க எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பானது உயிர் வளர்க்கும் திருமந்திரம். உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் இந்த மனித சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டியாகவும் இருப்பதைப் போல இந்த திருமந்திரம் என்பது இந்த மனித சமூகத்தினுடைய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை ஔவையார் அவர்கள் தன்னுடைய ஒரு பாடலிலே நல்வழி என்ற நூலிலே ஒரு பாடல் குறிப்பிடுகிறார். தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர் என்று ஔவையார் சொல்கிறார். நாம் திருக்குறளை படித்த பலனை பெற வேண்டும் என்றாலும் 4 மறைகளாக இருக்கக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு என்ற தமிழ் சமூகத்திற்கு உரித்தான அந்த 4 மறைகளுக்கான பொருளையும் மூவர் தேவாரம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடிய அந்த மூவர் தேவாரத்தினுடைய சாரத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருவாசகத்தையும் முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் திருமூலர் எழுதிய அந்த திருமந்திரம் ஒன்றை படித்தாலே இத்தனை நூல்கள் படித்ததற்குரிய பெருமையும் அதனுடைய சிறப்பையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். திருமந்திரம் 3000 உரை செய்த மூலன் வழங்கிய திருமந்திரம். 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம். அந்த 3000 பாடல்களிலே இந்த உலகியல் வாழ்விலே சமயம் சார்ந்து வாழ்வதாக இருந்தாலும், தனிப்பட்ட ஒரு வாழ்வு நெறிக்கு தேவையான கருத்துக்கள் வேண்டுமென்றாலும் திருமந்திரத்திலே மிக அரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் திருமந்திரத்தின் ஊடாக இருக்கிறது. அந்த திருமந்திரத்தை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? திருமந்திரத்தை நாம் முழுமையாக உள்வாங்கினோமானால் வள்ளலார் சொன்ன அந்த மரணமிலா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டுமென்றால் திருமந்திரத்தை முழுமையாக படித்தோமானால், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கினால் இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற அந்த பிறவிகளை நீங்கி நாம் உடனே இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த பேராக இருக்கக்கூடிய திருவடி பேற்றினை நாம் எளிதாக அடைவதற்குரிய வழிமுறைகளை திருமூலர் சொன்னார். அந்த திருமூலரின் அடியொற்றி வந்த வள்ளல் பெருமானும் அந்த மரணமிலா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டினார். அவர் எழுதி காட்டினார் திருமூலர். அதை தன்னுடைய சொந்த வாழ்விலே அந்த நூலினை படித்து உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே வள்ளல் பெருமான் அவர்கள் மரணமிலா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டினார். இந்த மரணமிலா பெருவாழ்வு என்பது 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே வள்ளல் பெருமான் செய்து காட்டியதை சைவத்திலே ஏற்கனவே பல சமய சான்றோர்கள், சமயக்குறவர்கள், நாயன்மார்கள் எல்லாம் அந்த மரணமிலா பெருவாழ்வை ஏற்கனவே முன்னரே அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக சைவ சமயத்தை நாம் என்ன சொல்கிறோம் என்றால், சைவத்திற்கு மேல் வேறு சமயமில்லை என்று சொல்கிறோம். எதனால் நாம் இந்த சைவத்தை உயர்த்தி பிடிக்கிறோம்? அதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன? தற்பெருமையா? இல்லை. இந்த சைவத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான காரணம் இதன் பெருமையை பேசுவதல்ல, அதன் உள்ளார்ந்த தத்துவங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த சைவம் ஏன் உயர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். காலத்தி வேடனாக இருந்த கண்ணப்பன் தன்னுடைய உயர்ந்த பக்தியினுடைய காரணமாக குடுமித்தேவரின் கண்களிலே இரத்தம் வழிந்தபோது தன் கண்களை பிடுங்கி அப்பினான். இந்த உயர்ந்த பக்தி வேறு எந்த சமயத்திலும் கிடையாது. தன் கண்ணையே பிடுங்கி கடவுளுக்கு கண் கொடுத்ததால் அவனுக்கு கண்ணப்பன் என்று பெயர் வந்தது. இத்தகைய உயர்ந்த பக்தியை நீங்கள் வேறு எந்த ஒரு சமயத்திலும் காட்ட முடியாது.
அவ்வளவு உயர்ந்த நிலையை உடையது நம்முடைய சைவ சமயம். இரண்டாவது, மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் தேரை ஓட்டிக்கொண்டு சென்ற பொழுது ஒரு கன்றுக்குட்டி தேர் சக்கரத்திலே மாட்டி தன் உயிரை விட்டது. அந்த உயிரை விட்ட காரணத்தினால் மனுநீதி சோழன் என்ன செய்கிறான் என்றால், அதே தேர் சக்கரத்தில் தன்னுடைய மகனை, வீதி விடங்கனை தேர் சக்கரம் கொண்டு ஏற்றி அவனை கொன்று விடுகிறான். ஆராய்ச்சி மணி அடித்த அந்த தாய் கன்றினுடைய கோரிக்கையை ஏற்று மனுநீதி சோழன் சரியான ஒரு நீதியை வழங்கி தன் மகனையே கொன்றான். அங்கு கண்ணப்பன் ஒரு மனிதனாக இருந்து இறைவன் மீது காட்டிய ஒரு அளப்பரிய ஒரு அன்பு உயர்ந்த இடத்திலே நின்றது போல், இந்த சைவ சமயத்திலே ஒரு மன்னன் மனிதர்களிடம் மட்டும் அவன் அன்பு காட்டவில்லை, ஒரு கன்றிடம் அன்பு காட்டினான், ஒரு தாய் பசுவிடம் அன்பு காட்டினான். அந்த அன்பு காட்டியதனுடைய அடையாளம்தான் இந்த சைவம் உயர்ந்த நிலைக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். இது மனிதர்களுக்கு மாத்திரமானதல்ல. இந்த சமயம் என்பது ஏதோ ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் காட்டக்கூடிய நெறிகள் அல்ல. இந்த சைவம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான சமயம் உலகத்திலே உண்டென்றால் அது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். எல்லா உயிர்களுக்கும் உன்னதமான ஒரு சமயம். அடுத்து ஒரு செய்தி. தன்னிடம் உதவி கேட்டு வந்த ஒரு புறா, சிவி சக்கரவர்த்தி மன்னன் அதை துரத்தி கொண்டு வந்த ஒருவனிடம் இந்த புறாவிற்கு இணையாக என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அந்த புறாவிற்கு இணையாக நீங்கள் சதையை கொடுக்க வேண்டும் என்று அவன் சொன்ன பிறகு தன்னுடைய தொடையில் இருந்த சதையை அந்த புறாவிற்கு ஈடாக எடை கொடுத்து அந்த புறாவை காப்பாற்றிய ஒரு சமயம் எதுவென்றால் அது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். சிவி சக்கரவர்த்தி மன்னன் ஒரு புறாவிற்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னதமான பற்றும் உன்னதமான ஒரு பண்பும் கொண்டது எதுவென்றால் நம்முடைய சைவ சமயம். இந்த சைவ சமயம் மனிதர்கள் மீது பற்று கொண்டது, இறைவன் மீது பற்று கொண்டது, விலங்குகளிடம் பற்று கொண்டது, பறவையிடமும் பற்று கொண்டது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களிடம் பற்று கொண்டு அவர்கள் மீது அன்பையும் கருணையும் செலுத்தக்கூடிய ஒரு சமயம் உண்டென்றால் அது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். அதனால் நாம் தைரியமாக உயர்த்தி சொல்லலாம், உலகிலே இருக்கக்கூடிய சமயங்களிலே உயர்ந்த சமயம் எதுவென்றால் எங்களுடைய சைவ சமயம் ஒன்றுதான் என்று எல்லோரும் உரத்து சொல்லலாம். அப்படி உரத்து சொல்கின்ற பொழுது அதற்குரிய காரண காரியங்களை சொல்வதற்குரிய ஒரு ஆற்றலும் நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த சமயத்தவர் எந்த கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு உரித்தான பதிலை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் என்பது நம் சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் உண்டு. இங்கு சமயக்குறவர்களுக்கோ நாயன்மார்களுக்கோ மாத்திரம் உள்ளதல்ல ஆற்றல். ஒரு சாதாரணமாக சிவனுடைய திருநீரை அணிந்து கொண்டு சிவனை வணங்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் எத்துணை பெரிய அறிவாளிகள் கேள்வி கேட்டாலும் அதற்குரிய பதிலை சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டென்றால் அது ஒரு சைவனுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த சமயத்தவனுக்கும் அந்த அளவிற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. திருமந்திரத்திலே திருமூலர் சிவனுக்கான ஒரு முன்னுரையை கொடுக்கிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. திருமூலர் வாழ்ந்த காலம் 5ஆம் நூற்றாண்டு. அந்த 5ஆம் நூற்றாண்டிலே அவர் எத்தனையோ தெய்வங்களை தேடி பார்த்திருக்கிறார். சிவனுக்கு ஒப்பான சிவனுடைய ஆற்றல் படைத்த இன்னொரு தெய்வம் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி தேடி பார்க்கிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அவனுக்கு இணையாக வைக்கக்கூடிய, அவனுக்கு இணை சொல்லக்கூடிய
அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்று திருமூலர் அறுதியிட்டு சொல்றார். ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவோ இல்லை வேறு ஏதோ சிந்தனை நோக்கத்தோடவோ திருமூலர் சொல்லவில்லை. அறுதியிட்டு ஆராய்ச்சி செய்து சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று ஒரு உறுதியாக சொல்கிறார். அவனுக்கு ஒப்புமையாக வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். இதை திருவள்ளுவர் வழிமொழிகிறார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார். தனக்கு ஓமையாக உலகத்திலே எந்த பொருளும் கிடையாது. நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்க வேண்டும். இந்த மலரினுடைய வாசம் அந்த மலரை போல் இருக்கிறது, இந்த மனிதர் இன்னொரு மனிதரை போல இருக்கிறார் என்று நாம் ஒரு ஒப்புமை சொல்வோம். அப்படி நீங்கள் ஒப்புமையே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ஆற்றல் படைத்த இறைவன் என்று சொல்லால் அது சிவபெருமான் ஒருவன் மாத்திரம்தான் என்று திருமூலர் தன்னுடைய பாடலிலே முதலிலே சொல்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. புவனம் கடந்து அன்று, அதாவது சிவபெருமான் என்பவர் இந்த பூமிக்கு மாத்திரமான கடவுள் இல்லை. உலகில் எத்தனை புவனங்கள் இருக்கிறதோ, சித்தர்கள் சொல்கிறார்கள் 221 புவனங்கள். இந்த மனிதர்கள் வாழக்கூடிய அளவிற்கு பூமியானது இந்த பால்வெளி மண்டலத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே 221 புவனங்களுக்கு மேலே மனித இனம் வாழக்கூடிய உலகங்கள் இருக்கிறது. அதில் தான் இந்த பாடலில் என்ன சுட்டி காட்டுறார் திருமூலர்னா, அவருக்கு எப்படி தெரியும்னா, திருமூலர் தன் உடலை கழட்டி வச்சுட்டு பரகாய பிரவேசமாக வெளியே போயிட்டு இந்த உலகம் மாத்திரமல்ல, புவனங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை புவனங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய ஆற்றல் திருமூலருக்கு இருந்த காரணத்தினால்தான் அவர் என்ன சொல்றாரு, புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும். சிவபெருமானுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, 1000 கோடி சூரிய பிரகாசத்தினுடைய ஒளி எப்படி இருக்குமோ அப்படி பொன்னொளி மின்னும். தவணச் சடைமுடி தாமரையானே. மற்ற தெய்வங்கள் எல்லாம் மகுடம் சூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் ஒருவன்தான் விரிசடை கூத்தனாக இருக்கிறான். மற்ற தெய்வங்கள் எல்லாம் மகுடங்கள் தரித்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் மட்டும்தான் விரிசடை கூத்தனாக இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறான். அது விரிசடை கூத்தன் என்றால் எப்படி? நடன கோலத்திலே இருக்கக்கூடியவன், நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். மற்ற தெய்வங்கள் எல்லாம் நின்ற கோலத்திலே இருந்து அருள்பாலிக்கும். சிவபெருமான் ஒருவன்தான் ஆடுகின்ற கோலத்திலே அருள்பாலிக்கக்கூடியவன். அவன் ஆடுகின்ற ஆட்டத்தை நிறுத்திவிட்டால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களினுடைய இயக்கங்களும் நின்று போய்விடும். அந்த நின்று போய்விடும் என்ற காரணத்தினால்தான் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய தில்லை நடராஜன் ஆடுகின்ற கோலத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. இதுதான் சிவபெருமானுக்குரிய முகவுரையாக நமக்கு கொடுக்கிறார் திருமூலர். அடுத்து ஒரு பாடல்ல சொல்றார், இந்த உயிரை வளர்ப்பதற்கு பொதுவாக மனிதர்கள் வாழ்கிறார்கள், வாழ்ந்த பிறகு இறந்து விடுகிறார்கள், இறப்பவரை புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள். இதுதான் காலங்காலமாக இந்த மனித சமூகத்திலே நடந்து கொண்டிருப்பவை. ஆனால் திருமூலர் என்ன சொல்றாரு, பிறந்து பிறந்து இறப்பதல்ல வாழ்க்கை. பொதுவாக மனிதர்கள் பிறந்து பிறந்து இறந்து போவதை விட பிறக்காமல் இறைவனுடைய திருவடியை பற்றுவது எப்படி என்கின்ற ஒரு கலையைத்தான் திருமூலர் நமக்கு சொல்லித் தருகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இதுதான் திருமூலருடைய பாடல். உடம்பினை பொதுவாக திருமூலர் காலம் வரையிலும் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, பிறந்தோம், இந்த இன்பகரமான துன்பகரமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாள் இறந்து போகிறோம்,
இந்த உடலை விட்டு இந்த உயிரானது பிரிந்து அடுத்த பிறவியை நோக்கி செல்ல போகிறது. இப்படியான ஒரு தத்துவ ரீதியான வாழ்க்கை தான் திருமூலர் காலம் வருகின்ற வரையிலும் மனித சமூகத்திலே இருந்தது. அப்படி இந்த இருந்த சமூகத்தை ஒரு புதிய சிந்தனை ஆற்றலை கொண்டு வந்து கொடுத்தவர் யார் என்றால் திருமூலர். அவர்தான் சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இந்த உடம்பு என்ன அழுக்கான உடல், அழியக்கூடிய இன்பங்களை எல்லாம் தேடி அலைகின்ற உடல், மதுவினால் ஒரு இன்பம், மங்கையினால் ஒரு இன்பம், இப்படி வாழ்ந்து ஒரு நாள் மறைந்து போய் ருத்ரன் இருக்கக்கூடிய இடுகாட்டிற்கு செல்லலாம் என்று வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கையை முற்றிலுமாக ஒரு மடைமாற்றம் செய்து திருப்பியவர் யார் என்றால் திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். பொதுவாக நம்முடைய ஆலய வழிபாடு என்பது இறைவனை ஒரு ஆலயத்திற்குள் சென்று வழிபடுகின்ற முறைதான் திருமூலர் காலம் வரையிலும் இருந்தது. இறைவனை வணங்க வேண்டும் என்றால் ஒரு கோயிலுக்கு போனோம், கடவுளை கும்பிட்டோம், நமக்கு வேண்டிய கோரிக்கைகளை எல்லாம் வச்சோம், ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டியிருந்தால் பரிகாரம் செஞ்சோம். இப்படி நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் இந்த சைவ சமயத்திலே முதல் புரட்சியாளனாக தோன்றியவர் யார் என்றால் திருமூலர் தான் முதல் புரட்சியாளர். இரண்டாவது தோன்றியவர் சிவவாக்கியர். இவர்கள் இருவரும் தான் சைவத்தினுடைய போக்கையே மடைமாற்றம் செய்து காட்டியவர்கள். ஆலய வழிபாட்டில் இருந்து அக வழிபாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இந்த இருவர். அதிலே தலைமையாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் திருமூலர். அவர் என்ன சொல்றாரு, இறைவனை நீ புறத்திலே கண்டதெல்லாம் போதும். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை கிரியை முறையிலே நீ இறைவனை கண்டதெல்லாம் போதும். உன் அகத்துள்ளே இறைவன் மறைந்திருக்கிறானே, அதை எப்பொழுது காணப்போகிறாய்? அந்த இறைவனை நீ கண்டுவிட்டால் பிறவியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நீ நடக்கலாம். அதை கண்டுபிடித்துதான் திருமூலர் உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இது என்ன நாற்றம் அடிக்கக்கூடிய உடல், இந்த நாற்றம் அடிக்கக்கூடிய உடலுக்கு வாசனை திரவியங்களை தெளித்து வாசனையை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த உடலானது உயிர் பிரிந்த பிறகு நாற்றம் எடுக்கின்ற உடலாக மாறுகிறது. இந்த நாற்றம் எடுக்காத உடலாக மாறக்கூடாது என்றால் நாம் எங்கே பயணப்பட வேண்டும் என்றால் திருமூலர் காட்டும் நெறிக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். திருமூலர் காட்டுகின்ற பாதைக்குள்ளே நாம் சென்றோமானால் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மரணமிலா பெருவாழ்வை அடையலாம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். எங்க பார்த்தார் உருபொருளை? இந்த உடம்புக்குள்ளே உருபொருளானது எங்கிருக்கிறது? இந்த உருபொருள் எங்கிருக்கிறது என்பதற்கு பதில் முதலிலே உயிர் எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் பிறகு உருபொருள் எங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக எந்த சமயமும் உயிர் என்பது இந்த மனித உடலிலே எங்கு இருக்கிறது என்பதை யாரும் வரையறுத்து கூறியது இல்லை. ஆனால் சைவம் உயிரானது எங்கு இருக்கிறது என்பதை தெளிவாக வரையறுத்து சொல்கிறது. நாம் விழிப்பு நிலையிலே இருக்கின்ற பொழுது நம் உயிரானது புருவ மத்தியிலே இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், புருவ மத்தியில் பெண்களாக இருந்தால் குங்குமம் வைக்கிறோம், ஆண்களாக இருந்தால் விபூதி வைக்கிறோம். எந்த நேரத்திலும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று, சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தனம் வச்சுருப்பாங்க. கேரளா பக்கம் போனீங்கன்னா நிறைய பேர் சந்தனம் வைப்பாங்க. இந்த இடம் எப்பொழுதுமே ஒரு திரையிட்டு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நம்முடைய உயிரானது விழிப்பு நிலையிலே இருக்கும் பொழுது நம்முடைய உயிர் இந்த இடத்திலே புருவ மத்தியிலே இருக்கும். சரி, உறக்க நிலையிலே எங்கு இருக்கும்? நாம் உறங்குகின்ற பொழுது நம்முடைய உயிரானது சிவபெருமான் இருக்கக்கூடிய மூலாதாரம். நம் உடம்பிலே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த 6 ஆதாரங்களிலே முதல் ஆதாரமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் தான் இறைவனோடு சென்று இந்த உயிரானது நாம் ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்கின்ற பொழுது இறைவனோடு 2 கலந்து அவனோடு இருக்கின்றது. அப்படி நம்ம ஆழ்ந்த நித்திரை நேரத்தில் தான்
இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய உயிரானது கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கி வரும். நம் உடம்பிலே இருக்கக்கூடிய 36 கருவிகள் இருக்கிறது. இந்த 36 கருவிகளில் ஒவ்வொரு சுவிட்சும் இப்போ இந்த அறைக்குள்ள பல்வேறு விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த விளக்குகள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா அணைச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்தில் இருள் தோன்றும். கடைசியாக ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கையும் அணைத்து விட்டால் இந்த அறை முழுவதும் முழு இருளாக மாறிவிடும். அப்படித்தான் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் இந்த உயிரானது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் செயல் இழக்க செய்துவிட்டு படிப்படியாக சென்று மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய பெருமானுடன் சென்று ஐக்கியமாகி கொள்கிறது. எந்த நிலையில் என்றால், மனிதன் ஆழ்நிலை உறக்கம். நம்ம உறங்கும் போது சொல்லுவோம், என்ன நடந்ததுனே தெரியாது, அவ்வளோ அருமையான உறக்கத்தில் இருந்தோம்னா அந்த நேரத்தில் நாம் யாரோடு இருந்தோம் என்றால் சிவபெருமானோடு நாம் ஐக்கியமான நேரம்தான் அந்த ஆழ்நிலை உறக்கம். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்வார்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. மரணத்தின் ஒத்திகையை இறைவன் நமக்கு எப்படி கொடுக்குறான்னா, நாம் உறங்கும் போது நாளைக்கு நடக்க போகிற பிற்காலத்தில் நமக்கு வரப்போகிற அந்த மரணத்தை நமக்கு என்ன பண்ணுறான், முதல்ல ரிஹர்சல் பயிற்சி கொடுக்குறான். என்னைக்கு இருந்தாலும் நீ 120 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. பிறப்பு எப்படி ஊர்ஜிதமானதோ அப்படி மரணம் என்பதும் மனிதனுக்கு ஊர்ஜிதமான ஒன்று. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. 1000 கோடிகளுக்கு நீ அதிபதியாக இருந்தாலும், 100 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும், இல்லை சாலையோரத்திலே பிச்சை எடுத்து உண்பவனாக இருந்தாலும், மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. பிறப்பு வேண்டுமென்றால் மாளிகையில் நடக்கலாம், மருத்துவமனையில் நடக்கலாம், தெரு வீதியில் நடக்கலாம், அவரவர் வசதிக்கேற்ப வேண்டுமானால் பிறப்பு வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் இறப்பு என்பது இறைவன் எல்லோருக்கும் உரித்தான ஒன்றாகத்தான் படைத்து வைத்திருக்கிறான். ஐயா, என்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குது, என்ன ஒரு 2 நாள் அதை கொஞ்சம் நான் அனுபவிச்சுட்டு வரேன், என்ன ஒரு 2 நாள் விட்டான் அப்படின்னா 2 நாள் அல்ல, 2 நிமிடம் கூட உனக்கு விதிக்கப்பட்ட நேரத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்துக்கோ உன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கோ என்றைக்கும் அது கிடையாது. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உடம்பினுக்குள்ளே அந்த உருபொருள் இருக்கக்கூடிய மூலாதாரத்திலே இறைவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆணிடம் இருந்து விந்தணுவானது பெண்ணினுடைய கருப்பைக்கு சுரோனிதத்திற்குள் செல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆற்றலை அந்த விந்தணுக்குள்ளே இறைவன் கொண்டு போய் அந்த கருப்பைக்குள்ளே வைக்கிறான். அந்த கருப்பைக்குள்ளே வைக்கும் போதே இறைவன் உன்னோடு வந்து சேர்ந்து விடுகிறான். அது மட்டும் உன்னோட சேரல, ஒரு தாயின் கருவறைக்குள்ள நீ போய் சேர்ந்த உடனே உன் கூட எதெல்லாம் வருதுன்னா, நீ பல பிறவிகளில் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் சேர்ந்து தாயின் கருவறைக்குள்ள வந்து சேருது. சில பேர் தாயின் கருவறையிலே கருக்கலைப்பு ஆயிடுறான், அவனுடைய பிறவி தாயின் கருவறையிலே முடிந்து போய் விடுகிறது. சில பேர் மண்ணிற்கு வந்து ஒரு 3 மாதம் 6 மாத காலத்திற்குள்ளே முடிஞ்சு போகுது. சில பேர் 100 வயது வரை வாழ்ந்து இந்த உலகியலில் இருக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து எல்லா விதமான சுகதுக்கங்களிலெல்லாம் பங்கெடுத்து அடுத்த பிறவிக்கு செல்கிறார். ஆக நாம் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தால் அடுத்தவர்களுடைய துன்பம் அடையக்கூடிய அளவிற்கு இல்லாமல் இருப்பதும், அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக பேசாமல் இருத்தலும், எதற்கெடுத்தாலும் கோபம் கொண்டு அடுத்தவரை தாக்குதலும் இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையானது செல்வத்தை பல கோடி வைத்திருந்தாலும் அதில் கிடைக்காத ஒரு நிம்மதி எதில் கிடைக்கிறது என்றால், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. திருமூலர் சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே.
யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நான் இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்குவதற்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. ஒரு 100 ரூபாய் கொடுத்து மாலை வாங்க வேண்டும் என்றாலும் என்னிடம் காசு இல்லை. நான் என்ன செய்வது? ஒன்றும் செய்யாத. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீ நடந்து போகின்ற வீதியில் எங்கேயாவது ஒரு பச்சை இலை, அது வில்வ இலை தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருமூலர் அதை குறிப்பிடவில்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை தான் சொன்னார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு வில்வ இலைன்னு சொல்லலை. எந்த பச்சை இலை இருக்கோ மனதில் அன்போடு அன்பே சிவம் என்று நீ ஒரு இலையை கிள்ளி அந்த இறைவன் மேலே நீ பூஜித்தாலே நீ பல பிறவிகள் செய்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். இதை விட எளிமையா வேற யார் சொல்ல முடியும்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயு. எங்காவது நீ நடந்து போகின்ற போது ஒரு பசு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கால் ஒடிந்த பசு இருக்கும், ரொம்ப பசியால் துடிச்சிட்டு இருக்கும். ஒரு பசு நடக்க முடியாமல் இருக்கலாம், பல நோய்களால் பாதிக்கப்பட்ட பசுவாக இருக்கலாம். அதற்கு நீ அந்த தெருவோரத்தில் யாருக்கிட்டையும் காசு கொடுத்து கூட வாங்கன்னு சொல்லிட்டு சைவம் சொல்லாது. எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய கைப்பிடி புல்லை பிடுங்கி அந்த பசியோடு இருக்கக்கூடிய அந்த பசுவிற்கு ஒரு வாயுரை கொடு. காசு கொடுத்து வாங்கி கொடுன்னு சைவம் சொல்லலை. இறைவன் கொடுத்த மழையினால் வந்த புற்கள் அங்கங்கு இருக்கும், அதில் பிடுங்கி ஒரு கைப்பிடியை கொடு. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிடும்போது அந்த சாப்பிடுகின்ற உணவில் ஒரு கைப்பிடி அளவிற்கு ஒரு காகத்திற்கோ இல்லை ஒரு குருவிக்கோ இல்லை மற்ற உயிரினங்களுக்கோ இல்லை வாசலில் வந்து பசி என்று நிற்கிறான் பாருங்க, அவனுக்கோ ஒரு கைப்பிடி கொடுன்னு சொல்ற. மொத்த உணவையும் அவனுக்கு கொடுத்துட்டு நீ பட்னியாயிருன்னு சொல்லலை சைவம். ஒருபோதும் சைவம் அப்படி சொல்லாது. நீ பட்டினி கிடந்து அடுத்தவனுக்கு கொடு என்று சைவம் சொல்வது இல்லை. நீ உண்ணுவதிலே ஒரு கைப்பிடியை அவனுக்கு கொடு. சரி, அதையும் கொடுத்துட்றேன். இப்போ ஒருத்தன் கஷ்டம்னு எங்கிட்ட வரான், மனக்குழப்பத்தில் வரான், பண கஷ்டமாக இருக்கும், இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளோட பிரச்சனையாக இருக்கலாம். அந்த கஷ்டத்தோடு வரக்கூடியவனை பக்கத்தில் உட்கார்ந்து அவனிடம் நீ என்ன பண்ணுனா, யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. இறைவன் நமக்கு நல்ல வாய் கொடுத்துருக்கான், நல்ல குரலை கொடுத்துருக்கிறான். இந்த குரல்னால நீ என்ன பண்ணுறனா, கடினமான சொற்களை சொல்லாமல் நம்மை நாடி வந்த ஒரு நண்பனிடம் அவன் மனம் புண்பட்டு இருந்தால், அவன் ஒரு தற்கொலை எண்ணத்தில் கூட இருந்திருக்கலாம், அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறனா, நல்ல வார்த்தைகளை சொல். இந்த உலகத்தில் எந்த மனிதருக்குத்தான் துன்பம் இல்லை. பிறப்பது என்பதே துன்பத்தினுடைய சாயல் தானே. இந்த மனித உலகத்தில் நாம் பிறப்பதே வெறும் இன்பத்தை மட்டுமா அனுபவித்து பிறக்கிறோம். பல கோடி வச்சிருக்கிறவன் ஈடி வருமா, சிபிஐ ரைடு வருமா அப்படின்னு அவன் தூங்காமல் இருக்கிறான். இங்கே ஒரு பக்கத்தில் ஒருத்தன் இரவு உணவு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு பசியோடு ஒருத்தன் தூங்குறான். ஒருவனுக்கு எல்லாம் இருந்தும் தூக்கம் இல்லை, இங்கே ஒருவனுக்கு எதுவும் இல்லை என்பதனால் தூக்கம் இல்லை. ஆக சமநிலை தான் உலகம். பேதங்கள் வேறுமானால் இருக்கலாம், ஆனால் உறக்கம் என்பது இரு மனிதர்களுக்கும் பொதுவானது. அவன் என்ன பண்ணுறான், அவனும் பணக்காரனும் தூங்க மாட்டேன்றான், உணவு இல்லாதவனும் தூங்க மாட்டேன்றான். ஆக சமநிலை என்பது உலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்த கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன பண்ணணும்னா, உன்னிடம் நல்ல வார்த்தைகள் இருக்கிறது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. உன்னிடம் இருக்கக்கூடியது என்ன? நல்ல வார்த்தைகள், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அவனுக்கு சொன்னால் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நாம் அவனுடைய பண கஷ்டத்தையோ மன கஷ்டத்தையோ தீர்க்க முடியவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆறுதல். ஒரு தற்கொலை எண்ணத்திலே இருக்கக்கூடியவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்பது அவனை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். இந்த உலகியல் வாழ்க்கை அவன் நடத்துவதற்குரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அந்த வார்த்தைகள் என்பது இருக்கும். உலகிலே வலிமையானது எதுவென்றால் செல்வத்தை விட வார்த்தை வலிமையானது. அதனால்தான் வள்ளுவர் என்ன சொன்னார், தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. ஒருத்தனை அடிச்சிட்டா கூட பல நாட்கள் அவன் மறந்துடுவான். ஆனால் ஒரு மனிதனை நாம் சொல்லுகின்ற வார்த்தையானது இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, 7 பிறவிக்கும் அவனுக்கு ஞாபகம் வந்துடும். தீயினால் சுட்டப்புண், கடுமையான வார்த்தைகள்.
இன்றைக்கு உறவுகள் எல்லாம் பிரிந்து போவதற்கும் கணவன் மனைவி உறவுகள் அற்று போவதற்கும் எது காரணமாக இருக்குதுன்னா, முதலில் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான். இந்த மனித சமூகத்தை மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இந்த மனித சமூகத்தை தாழ்மைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதற்கு உறுதியாக இருப்பது எதுவென்றால் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளிலே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தமிழிலே ஒவ்வொரு வார்த்தை என்பதும் பல கோடி ரூபாய்க்கு உரித்தான மதிப்புடையது வார்த்தைகள் என்பது. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதில்தான் இந்த உலகம் நம் வசப்படும். உலகத்தை ஆண்ட அத்தனை பேரும், கெட்டவனாக இருந்த ஹிட்லர் கூட அந்த ஒட்டுமொத்த ஜெர்மானியத்தை தன்னுடைய கைப்பக்கத்திலே கொண்டு வந்தான் என்றால் அதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய வார்த்தை, அவனுடைய பேச்சாற்றல். இத்தாலி நாடு ஒரு முசோலினியின் பின்னால் சேர்ந்தது எப்படி என்றால் அவன் மேடையிலே பேசிய வார்த்தைகள். அவன் தவறானவன் தான், பாசிச கொள்கை உடையவன் தான். இருப்பினும் அந்த மக்கள் அவன் பின்னால் சென்றதற்கு எது காரணமாக இருந்ததென்றால் அவன் பேசிய அந்த வார்த்தைகள் தான். ஹிட்லர் தோல்வியுற்ற நேரத்தில் கூட அவனுடைய உதவியாளனாக இருந்த கோயபல்ஸ் முற்றிலுமாக ரஷ்யாவானது ஜெர்மனியை பிடிக்க போறான். அந்த பிடிக்க போகின்ற கடைசி தருணத்தில் கூட அந்த கோயபல்ஸ் என்ன உரையாற்றினான் என்றால், இன்னும் சில மணி நேரங்களில் ரஷ்யாவை நாம் பிடித்து விடுவோன்னு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினான். அவன் சொல்றது பொய் தான், அவனுக்கு நல்லாவே தெரியும் கோயபல்ஸுக்கு. இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், இன்னும் சில மணி நேரங்களில் ரஷ்யாவை நம்ம அடிமைப்படுத்தி விடுவோம். அந்த நேரத்தில் ரஷ்யா மொத்தமாகவே ஜெர்மனை பிடிச்சிட்டான். இன்னும் சில மணி நேரங்களில் ஹிட்லர் சுட்டு கொண்டு சாக போகின்றான். அந்த தருணங்களில் கூட மக்கள் நம்பியது எதுவென்றால் வார்த்தைகள். வார்த்தைகளில் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் தான். சில உறவுகள் முறிந்து போவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் தான். அண்ணன் தம்பி உறவும் அறுந்து போய்விடுகிறது, அக்கால் தங்கை உறவும் அறுந்து போய்விடுகிறது, அம்மா அப்பா உறவும் அறுந்து போய்விடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் நாம் பயன்படுகின்ற வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. அதனால்தான் திருமூலர் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இந்த ஒரு கருத்தினை நமக்கு முன்வைக்கிறார். இந்த கருத்தினால் என்ன நடக்கும்னா, உடம்பு வளர்கிறதோ இல்லையோ, இந்த உயிரானது, இந்த ஆன்மாவானது நாம் சினம் கொள்ளுகின்ற பொழுதும் அடுத்தவர் மீது பொறாமை கொள்ளுகின்ற பொழுதும் இந்த உயிரானது எப்பவுமே ஒரு ஆசிலேஷன் நிலையிலே இருக்கும். மனமானது அமைதியற்ற நிலையிலே இருக்கும். இந்த மனம் அமைதி நிலைக்கு நாம் வரணும்னா என்ன பண்ணோம்னா, திருமூலர் எழுதிய திருமந்திர பாடல்களை படிக்க படிக்க நம் உடல் மாத்திரம் அல்ல, இந்த உயிரும் சேர்ந்து மன அமைதி நிலையை அடையும். இந்த உயிரை வளர்க்கக்கூடிய ஆற்றல் திருமந்திர பாடல்களுக்கு உள்ளது.